மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் தொழில்துறையினர், விவசாயிகள், விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் இங்கு இருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடிதத்தின் மூலமாகவும் மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம். என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது, பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதோடு இங்கே பேசினவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு மாநிலவையில் தான் உறுப்பினர் இருக்கிறார், மக்களவையில் இல்லை. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இதே எங்களுக்கு மக்களவையில் வாய்ப்பு இருந்தால், ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தேன். அப்ப காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதிலே காலதாமதம் செய்யப்பட்டது. பல முறை நாங்கள் அவரிடத்திலே பேசி கூட அதற்கு தீர்வு காணாத நேரத்தில் அதிமுக சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் மக்களவையிலே 22 நாட்கள் இந்த நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தோம். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய விவசாய பிரிவினை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அதிமுக நாடாளுமன்றங்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதன் விளைவாக உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தக் குழு 2 அமைக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்காக சொன்னால், இன்றைய அரசாங்கம், நான் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா இது கூட்டமைப்பு, அரசியல் பேசக்கூடாது. நான் எப்பொழுதுமே இதுவரைக்கும் நான் அரசியல் பேசுறேன். சில நேரத்தில் பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதே போல பல சலுகைகள், இன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இங்கே கூட நீங்க பேசுனீங்க. மின் கட்டண உயர்வை பற்றி பேசுனீங்க, நிலை கட்டணத்தை பற்றி பேசுனீங்க. இப்படி தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் பற்றி நீங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால இந்த அரசாங்கம் மத்தியிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தான் 39 இடங்களில் வெற்றி பெற்றது. இது ஒரு சோதனையான நேரம். இன்றைக்கு தொழிலை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கூட இங்கே இருக்கின்ற நாடாளுமன்றங்கள், இங்கு இருக்கின்ற தொழில் அதிபருடைய பிரச்சனை, தொழிலாளருடைய பிரச்சனை. திருப்பூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இபிஎஸ் அங்கு உரையாற்றி அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.